இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு முரட்டு யானையை கட்டிப்பட்ட மாதிரி அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஆடிக்கிட்டே இருங்க சரியாயிடுனாரு. யாருமே வந்து பெரிய ஆளு சின்ன எல்லாம் கிடையாது. அவர் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சமம். ரொம்ப உள்ளத்துல சொன்ன மாதிரி எதுவும் வைக்க மாட்டாப்புல. இந்த டான்ஸ் சரி அன்னைக்கு தான் நீ நல்லா ஆடுல, இன்னைக்காவது நல்லா ஆடுவேன்னு பார்த்தேன். எனக்கு முன்னாடியே வந்து என் டைட்டிலே எடுத்துக்கிட்டு என்கிட்டயே கழுத்து வாங்குறாப்புல. அப்புறம் அவர் காலில் விழுந்து சொன்னேன், ஐயா அவரை மாதிரி சத்தியமா எனக்கு நடிக்க வராது. இங்கே வந்து நம்ம மன்சூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருந்து எத்தனை வருஷமாக பார்த்துறீங்க? அதுன்னு நம்ம ட்ரெயின்லாம் அப்பப்போ அவுத்து விட்ட கண்ணுக்குட்டிகள் மாதிரி போவோமே, இந்த பொள்ளாச்சி கோவில்செட்டிப்பாளையம். ரொம்ப வருஷமாக தெரியும். கவுண்டமணியில் நீங்கள் நான் ரொம்ப வருஷமாக தெரியும். ரொம்ப உள்ளத்தில் சொன்ன மாதிரி எதுவும் வைக்க மாட்டாப்புல. ரொம்ப நல்ல மனிதர். உயர்வாக சொல்லணும்னா இவர் அதிரடின்னு சொல்கிறது அவரே சொல்லிக்கிறலாம். பெரிய அதிரடி. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒருவர் சொன்னார், அப்படியே போய் தேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி 3D வீடியோ குண்டர் சட்டம் பாயும். டிவி பார்க்குறவங்களுக்கும் குண்டர் சட்டம் போடணும். ஆமாம், அதனால் நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவரை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு அவருடைய வாழ்த்தை விடைபெற விரும்புகிறேன். நான் நடிக்க வந்த புதுசில் ஒரு அழகேசன் ஒரு புது இயக்குனர், அவர் அந்த படத்தில் நான் வில்லனாக நடித்தேன். புது ஹீரோ. அவர் வந்து மன்சூர் அலிகான் மாதிரியே நடித்தாகணுன்னு என்னை போட்டு என்ன சொன்னார், அது ரொம்ப கொடுமைப்படுத்தினார் தான் சொல்ல முடியும். இல்லைங்க அவர் மாதிரி எனக்கு வராதுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் படத்தை போட்டு 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 காமிச்சு பண்ணார். நான் ஒரு நாள் முழுக்க நடித்தேன். எனக்கும் திருப்தி இல்லை, அவருக்கும் திருப்தி இல்லை. அப்புறம் அவர் காலில் விழுந்து சொன்னேன், ஐயா அவரை மாதிரி சத்தியமாக எனக்கு நடிக்க வராது. அவர் என்ன சொன்னார், சார் அவரை மாதிரி பேச வந்தால் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு முரட்டு யானையை கட்டிப்பட்ட மாதிரி அவர் ஆடிக்கிட்டே இருப்பார். அப்படி ஆடிக்கிட்டே இருங்க சரியாயிடுனாரு. அது வராதுன்னு சொல்லி சரி. அப்புறம் வந்து அவர் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு சரி உங்கள் சரி சரி போனால் போது உங்களை மாதிரி நடித்து தொலைங்கன்னாரு. ஸோ அந்த அளவுக்கு காப்பி அடிக்க முடியாத ஒரு நடிகராக இருக்கார். பட் அவருடைய தைரியம், அவருடைய நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியும். மன்சூர் அலிகான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவரை சுற்றி இருக்க குடும்பத்தாரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் படுற கஷ்டம் வேறு யாருக்கிட்டையும் பங்கு போட்டுக்க மாட்டார். ஸோ அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் அதிரடி, மிக அதிரடியான ஒரு வெற்றியை தேடி தந்த வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹிட்லர், நெப்போலியன் அவங்களெல்லாம் விட ஒரு தைரியமான ஆள் யாருன்னா மன்சூர் அலிகான் தான். என்ன ஆனாலும் கவலைப்படாது. எனக்கு இன்றைக்கி நேற்றுக்கில் கிட்டத்தட்ட 86 முதல்லேருந்து தெரியும். அந்த வயசுலேருந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வரலும் மாறவே இல்லை. குழந்தைய பத்தாச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தைய பத்தாச்சு, ப்ரொடியூசர் ஆகிடுச்சு. ஏதாவது மாற்றமாக கிடையவே கிடையாது. இன்றைக்கும் கிடையவே கிடையாது. நீ ஆடின டான்ஸை பார்த்தாலே தெரியுது உனக்கு வயசாகலைன்னு. இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் கதைன்னு எவனும் சொல்ல மாட்டான், அவ்வளோ உதவுளும். ட்ரெய்லர்லேயே இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அதிரடி டைட்டில் நான் தான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு முன்னாடியே வந்து என் டைட்டிலே எடுத்துக்கிட்டு என்கிட்டே கழுத்து வாங்குறாப்புல. எவ்வளோ தைரியம் பாருங்கள். நான் 2 வருஷம் பணம் கட்டி இந்த டைட்டிலுக்கு வச்சுருக்கிறேன். விடுங்க அப்படின்ட்டு போகிறாப்புல. என்ன செய்ய முடியும்? அப்போ கூட பாதி தெரியல சார். மன்சூர் அலிகான் சார் தயாரித்து இசையமைச்சு ஹீரோ நடித்து எல்லாமே அவர் தான். இந்த அதாவது அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி மன்சூர் அலிகான் அதிரடி ஒரு கரெக்டான பேர். அதாவது மன்சூர் அலிகான் யாருமே வந்து பெரிய ஆளு சின்ன எல்லாம் கிடையாது. அவர் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் அப்படின்னு பார்க்குறாரு. சில பேர் வந்து மேலே எடுத்து தான் பார்ப்பாங்க. அவர் அப்படி கிடையாது, மேலேயும் பார்ப்பாரு கீழே பார்ப்பாரு. அந்த மாதிரி எங்களை மாதிரி இந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு கேசட் ரிலீஸ் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறதில்ல. எங்களை விட பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள். உண்மையிலேயே இதில் எவ்வளவு சிக்கல் வரும்னு படம் தயாரிக்கிறவங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் டைரக்ட் பண்ணால் இதோ அப்பா குங்குமச்சிவனில் ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணேன், அதோட நிறுத்தி ஒரு 20 வருஷம் ஆகி போச்சு.
இது 25 வருஷமா பொங்கல் வச்ச மேல நான் குரூப் டான்ஸ் ஆடி இருந்தேன், என்ன திட்டினீங்க. அந்த கோவர் கோயில்ல சில்வர் ஜூப்ளி ஓட வேண்டிய பிரபுதேவாவோட அப்பா டான்ஸ் மாஸ்டர். என்ன கொஞ்சம் பேச விடுங்கப்பா. சில்வர் ஜூப்ளி ஓடினது என்னால குறையா ஓடிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் உண்மை. உண்மையை சொல்ற விட மாட்டியாப்பா ஸ்டேஜ்ல. கோணையில கார்னர்ல நின்று குரூப் டான்ஸ் ஆடினேன். அந்த டான்ஸு சரி அன்னைக்கு தான் நீ நல்லா ஆடல, இன்னைக்காவது நல்லா ஆடுவேன்னு பார்த்தேன். அப்போ அதான் அன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி இல்லாம ஒரே மாதிரி இருக்கிற அது மட்டும் சரி, அது மட்டும் ஓகே. முதல்ல இந்த படத்துக்கு இயக்குனர் அடைச்சிங்களா இல்லையா? அழைச்சாரியா மிஸ்டர் பாலுவானந்த் அவர்கள் வந்திருக்காங்களாப்பா? எங்கப்பா அவர் அழைக்காமல் பண்ணதுக்கு முதல் ப்ரொடியூசருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போயிட்டு இருக்கு. உங்க சிஷியன் தானே என்ன இருந்தாலும் நல்ல இயக்குனர். சரி நல்ல இயக்குனரவே கூப்பிடலையே, பரவாயில்ல நன்றி. இருந்தாலும் அவரையே அழைச்சு கூப்பிடணுங்கிறது ஒரு முறை இல்லையா? ஒரு புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது ஒரு ஆசைப்பட்ட அந்த முயற்சிக்காகவே முதல் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். நானும் கூட அரசாங்கத்துக்கு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை எழுதி நான் அனுப்பிச்சிருந்தேன். அது பரிந்துரைக்காக அனுப்பினேன். அதுக்கு இன்னும் பதில் வரல. அது என்ன ஒரு வாசகம்னா, கணவன் குடித்தான், குடும்பம் தள்ளாடியது. குடித்தது புருஷங்கார, தள்ளாடுறது குடும்பம். கணவன் குடித்தான், குடும்பம் தள்ளாடியது. அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை பர்த்டே அது இதுன்னு ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடுறதை விட அதில் என்னென்ன மாதிரி நடக்குதுங்கிறத இவர் பாடினது புரியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கோசரம் வார்த்தைகளை வேலை போட்டார். நீங்கள் வார்த்தைகள் போட்டது என்ன தப்புன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் யாருக்குமே சரியாக தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், கஷ்டம்தான். அந்த மொழி அழிஞ்சு போகும்போது நம்ம கஷ்டமாக இருக்குது. சினிமா அழிஞ்சு போகும்போது நம்ம எப்படி மேடை ஏறி பேசணும்னு ஆதங்கப்படுறோமோ, அதே மாதிரி மொழி அழியும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஆள் பேட்டி எடுத்தான். 100 பேர்த்துக்கிட்ட பேட்டி எடுத்தான். அந்த 100 பேருக்கு 1 பவுன் நகை யார் கரெக்டாக சொல்கிறாங்க, தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து, அதில் உயிரெழுத்து எவ்வளோ, மெய்யெழுத்து எவ்வளோ, உயிர்மெய் எழுத்து எவ்வளோன்னு 100 பேர்த்துல 100 பேரும் கரெக்டாக சொல்லலை. கேட்ட எல்லாத்தையும் பேட்டி எடுத்தாங்க, சொல்ல ஒரே ஒரு அம்மா மட்டும் கரெக்டாக சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு பரிசு கொடுத்தாங்க. அவங்க தமிழாசிரியர். என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.